அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால ஒரு இது வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இதில் தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? எனி ஸ்ட்ரைக். ஆனால் ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, பல வேல்யூகள் இருக்கு. அது எங்க இதுக்கு கீழே வந்தாலும் எங்க வந்து திரும்பும் அப்படிங்கிறது இருக்கு. இல்லை இதுக்கு மேலே இங்கே இந்த ப்ரைஸே வராம இங்கிருந்து திரும்பினாலும் எங்க திரும்பும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த பிரைஸ்க்கு மேல இருக்கிறதா கீழே இருக்குதா அப்படிங்கறது, இதுக்கு பிரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆகிறத வச்சு மேல இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு ஒன்று இருக்கு. சும்மா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. அது வந்து பர்ஃபெக்டா ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அது தெரியாம மொத்தமா போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்பவுமே இது என்னுடைய வியூ தான், நீங்க உங்க அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வந்து என்னுடைய மேத்தமெட்டிக்கல், நான் பங்குச்சந்தையை கணக்குன்னு தான் சொல்லுவேன். மேக்ஸ் அடிப்படையில தான் இயங்கும். அதன்படி தான் நம்ம எதையுமே பார்ப்போம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ இண்டிகேட்டர் பேட்டர்ன் மூவி இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. கணக்கு, சின்ன சின்ன கணக்குகள், அந்த கால்குலேஷன்ல வரக்கூடிய வேல்யூகளை வைத்து தான் நம்ம. அதே போல சரி, இவர் வந்து மேல இருந்தா மார்க்கெட் இன்னைக்கு என்ன 23,700 புட் 58 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட்டு கீழே இறங்கும்னு சொல்றேன். 58 ரூபாய்க்கு கீழே இருந்தாருன்னா மார்க்கெட் மேலே இறங்குன்னு தான் நான் சொல்றேன். நான் வந்து இதை பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாதுங்க. நான் எப்பவுமே அதை சொல்லவும் மாட்டேன். மார்க்கெட் டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்றோம், அவ்வளவுதான். அங்க வந்துதான் அந்த முடிவு எடுக்கப்படும். இதுக்கு மேல இருக்கா கீழே இருக்கா அப்படிங்கறதெல்லாம் உங்க டெக்னிக், நீங்க ஆல்ரெடி ஏதாவது படிச்சதோ நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்களது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா நீங்க தாராளமா இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகேங்களா? யார் சொல்றதையும் நம்ப கூடாது. நான் சொல்றதையும் உங்களுக்கு தெரிந்தால்தான் நம்பணுமே தவிர இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா பங்குச்சந்தையில வந்து யாருமே இதை பற்றி படிக்காம தெரியாம தயவு செய்து யாரு யூடியூப்ல சொல்றாங்க, இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றேன்னு நம்பி எந்த ஒரு ட்ரேடு எதையும் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சிருந்தது தான் நீங்க வர்த்தகம் பண்ணணும். ஓகேங்களா? நான் இன்னைக்கு FinNifty லெவல்ஸ் எடுக்கல, டேட்டா எடுக்கல. டேட்டா எடுத்திருந்தா கொடுத்துருப்பேன். டேட்டா எடுக்காதனால என்னால் அதை கொடுக்க முடியலைங்க. அதே போல கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் டீட்டெயிலாம் இன்னைக்கும் நேற்று மெசேஜ் பண்ணிருக்கவங்களுக்கு எல்லாமே காலையில் அனுப்பிட்டேன். அனுப்பாதவங்க அந்த அதுல ஒரு சட்டன் ரூல் இருக்கு, அதை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.